மேலும் சக்கர வியூகத்தை முறியடிக்கும் கணக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதனை விட்டு வெளியே வர முடியும். அது தெரியாததால் தான் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கி உயிரிழந்தான். சக்கர வியூகத்திற்கு பத்ம வியூகம் என்று மற்றும் ஒரு பெயர் உண்டு. பாண்டவர்களிடம் 7 அக்ரோனி சேனைகள் இருந்தது. கௌரவர்களிடமோ 11 அக்ரோனி சேனைகள் இருந்தது. ஒரு அக்ரோனி சேனையில் கிட்டத்தட்ட 2,18,000 வீரர்கள் இருப்பார்கள். மொத்தத்தில் குருஷேத்திர போரில் கிட்டத்தட்ட 39 லட்சம் வீரர்கள் பங்கேற்றனர். கௌரவர்களின் சேனை பலம் அதிகமாக இருந்தும் அவர்கள் தோற்றதற்கு காரணம் பாண்டவர்களின் பக்கம் இருந்த தர்மம்தான். 13ஆம் நாள் போரில் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கி கொல்லப்பட்டான். ஏனென்றால் அபிமன்யுவிற்கு சக்கர வியூகத்திற்குள் செல்ல தெரியுமே தவிர வெளியே வர தெரியாது. அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைக்க தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கற்றுக்கொண்டு விட்டான். ஆனால் அதனை விட்டு வெளியே வரும்